ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் ஒமைக்ரான் பாதிப்பு எண்ணிக்கை 653ஆக அதிகரிப்பு. 186 பேர் சிகிச்சை முடிந்து மருத்துவமனைகளில் இருந்து டிஸ்சார்ஜ். பிசிசிஐ தலைவர் கங்குலிக்கு கொரோனா தொற்று உறுதி. கொல்கத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை, பெங்களூரு, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் 5G அலைக்கற்றை சேவை அடுத்த ஆண்டு முதல் அறிமுகமாகும் என தகவல். ஆன்லைன் மூலம் பதிவு செய்து பயணிக்கும் ஆட்டோ மற்றும் கார் சேவைக்கும் வந்தது ஜிஎஸ்டி வரி. வரும் 1ஆம் தேதி முதல் 5% வரி வசூலிக்கப்படும் என அறிவிப்பு. போதைப்பொருள் விற்பனையை ஒழிக்க தேசிய அளவில் அதிரடி நடவடிக்கை. மோப்ப நாய்ப்படை மற்றும் அதிரடி படைகளை உருவாக்க மத்திய அரசு உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தில் 177 கோடி ரூபாய் பணத்தை மூட்டைகளில் பதுக்கி வைத்திருந்த தொழிலதிபர். வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டில் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு. ஈரோட்டில் 2 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக எழுந்த புகார். அதிமுக நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு. பள்ளி விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் எடுத்தால் புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படும். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அதிரடி அறிவிப்பு. மாட்டுப் பொங்கலுக்கு மாடுகளை அலங்கரிக்க பயன்படும் கிராமிய மனம் கமழும் நெட்டி மாலைகள். பிளாஸ்டிக் மாலைகளின் வரவால் அழிந்து வரும் பாரம்பரிய தொழில். தேசிய குத்துச்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள். தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. சிலி நாட்டில் ஏற்பட்டுள்ள பயங்கர காட்டுத்தீ. 12,000 ஹெக்டேர் பரப்பளவிலான மரங்கள் தீக்கிரையாகின. விரிவான செய்திகள். இந்தியாவில் ஒமைக்ரான் பாதிப்பு எண்ணிக்கை 653ஆக உயர்ந்திருக்கிறது. இதில் 186 பேர் சிகிச்சை முடிந்து மருத்துவமனைகளில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்தியாவில் 21 மாநிலங்களுக்கு ஒமைக்ரான் வைரஸ் பரவி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஒமைக்ரானால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 653ஆக உயர்ந்திருப்பதாகவும், அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் 167 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. டெல்லியில் 165 பேருக்கும், கேரளாவில் 57 பேருக்கும், தெலுங்கானாவில் 55 பேருக்கும், குஜராத்தில் 49 பேருக்கும், ராஜஸ்தானில் 46 பேருக்கும், தமிழகத்தில் 34 பேருக்கும் ஒமைக்ரான் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், லடாக் மற்றும் உத்தரகண்டில் தலா ஒருவருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒமைக்ரானால் பாதிக்கப்பட்டோரில் 186 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 467 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கொரோனாவுக்கு எதிராக கோவோவேக்ஸ் மற்றும் கோர்பிவேக்ஸ் மருந்துகளை அவசர கால பயன்பாட்டிற்கு அனுமதிக்குமாறு மத்திய மருந்து ஆணையத்தின் நிபுணர் குழு பரிந்துரைத்திருக்கிறது. கொரோனாவுக்கு எதிராக தடுப்பூசிகள் போடப்பட்டு வரும் நிலையில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருந்துகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கோவோவேக்ஸ் மற்றும் கோர்பிவேக்ஸ் மருந்துகளை அவசர கால பயன்பாட்டிற்கு அனுமதிக்குமாறு மத்திய மருந்து ஆணையத்தின் நிபுணர் குழு பரிந்துரைத்திருக்கிறது.
ஹைதராபாத்தில் செயல்பட்டு வரும் பயோலஜிக்கல் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த மருந்துகளின் அனைத்து விண்ணப்பங்களையும் தரவுகளையும் மதிப்பாய்வு செய்ததாக மத்திய மருந்து ஆணையத்தின் நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த புதிய மருந்துகளுக்கான இறுதி ஒப்புதல் இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஜெனரல் மூலம் விரைவில் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் கொரோனாவுக்கு மேலும் 293 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தொற்றுக்கு பலியானோரின் மொத்த எண்ணிக்கை 4,80,000 கடந்திருக்கிறது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 6,358 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 3,47,99,691 உயர்ந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 293 பேர் தொற்றுக்கு மரணமடைந்துள்ளதாகவும் இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 4,80,290 உயர்ந்திருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 75,456 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுவரை 3,42,43,945 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் நேற்று ஒரே நாளில் 6,450 பேர் தொற்றில் இருந்து மீண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று காலை 8 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 142,46,81,736 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் இதுவரை போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. போதைப்பொருள் விற்பனையை ஒழிக்க தேசிய அளவிலான தொலைபேசி உதவி மையம், மோப்பநாய் படை மற்றும் அதிரடி படைகளை உருவாக்க மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார். போதைப்பொருள் தேசிய ஒருங்கிணைப்பு மையத்தின் உயர்மட்ட கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய திரு அமித்ஷா, நாட்டில் கடந்த 20 ஆண்டுகளில் போதைப்பொருள் உபயோகிப்போர் எண்ணிக்கை 7 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் இது தேசிய அளவிலான அச்சுறுத்தலாக மாறி வருவதாகவும் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தலை மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் ஒருங்கிணைப்பை வலுவாக்க அனைத்து மாநில அரசுகளும் போதைப்பொருள் தடுப்பு அதிரடிப்படையை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு என்று பிரத்யேக மோப்பநாய் படை அமைக்கப்பட வேண்டும் என்றும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டை கட்டுப்படுத்த தொலைபேசி உதவி மையங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். உத்தரப்பிரதேசத்தில் 177 கோடி ரூபாய் பணத்தை மூட்டைகளில் பதுக்கி வைத்திருந்த தொழிலதிபர் பியூஷ் ஜெயின் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் எதிர்க்கட்சியான சமாஜ்வாடி தலைவர் திரு அகிலேஷ் யாதவுக்கு நெருக்கமான தொழிலதிபர்கள் நண்பர்கள் வீடுகளில் அண்மையில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டது. அந்த வகையில் வரி ஏய்ப்பு தொடர்பாக கான்பூரை சேர்ந்த தொழிலதிபர் பியூஷ் ஜெயினின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் ஜிஎஸ்டி புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பீரோக்களில் கட்டுக்கட்டாக பணம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டறிந்தனர். 2 நாட்களாக இரவு பகலாக பணம் எண்ணும் இயந்திரம் மூலம் அவை எண்ணப்பட்டன. இதில் 177 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டது. 23 கிலோ தங்கம், 6 கோடி மதிப்பிலான 600 கிலோ சந்தன மர எண்ணெய், பல்வேறு போலி ஜிஎஸ்டி ரசீதுகள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து நேற்று கைது செய்யப்பட்ட தொழிலதிபர் பியூஷ் ஜெயின் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரிடம் கைப்பற்றப்பட்ட பணத்திற்கும் உத்தரப்பிரதேச தேர்தலுக்கும் சம்பந்தம் உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேச தொழிலதிபர் பியூஷ் ஜெயின் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட 177 கோடி ரூபாய் ரொக்கம்தான் நாட்டிலேயே இதுவரை ஒரே இடத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட அதிகபட்ச ரொக்கத் தொகை என மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. கான்பூரில் வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளை நடத்தி வரும் தொழிலதிபரான பியூஷ் ஜெயின் வீட்டில் கடந்த 22ஆம் தேதி நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 177 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் ஜிஎஸ்டி செலுத்தாமல் பொருட்களை விற்றதன் மூலம் கிடைத்தது என்று பியூஷ் ஜெயின் வாக்குமூலம் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பியூஷ் ஜெயின் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட 177 கோடி ரூபாய் ரொக்கமே நாட்டில் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்ட அதிகபட்ச ரொக்கத் தொகை என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்திருக்கிறது.
ஆன்லைன் மூலம் பதிவு செய்து பயணம் செய்யும் ஆட்டோ மற்றும் கார் சேவைக்கு 5% ஜிஎஸ்டி வரி வரும் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் மத்திய அரசு சில மாற்றங்களை அமல்படுத்த இருக்கிறது. அதன்படி ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்யப்படும் அனைத்து பயணத்திற்கும் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது. ஏற்கனவே ரயில், குளிர்சாதன பேருந்துகளில் பயணம் செய்ய 5% ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் பயணம் செய்யும் ஆட்டோ மற்றும் கார் சேவைக்கு வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 5% ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட உள்ளது. இந்த வரி பயணிகளிடம் இருந்தே வசூலிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் முதுகலை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு நடத்த கோரி போராடிய மருத்துவர்கள் மீது போலீசார் தாக்குதலை நடத்தியதை கண்டித்து பல்வேறு மருத்துவ சங்கங்கள் வேலைநிறுத்தம் அறிவித்துள்ளன. முதுகலை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வை நடத்த கோரி டெல்லியில் பல்வேறு மருத்துவமனைகளை பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மௌலானா ஆசாத் மருத்துவக் கல்லூரியில் இருந்து உச்சநீதிமன்றம் வரை பேரணியாக செல்ல முயன்ற மருத்துவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. மருத்துவத்துறைக்கு இது கருப்பு நாள் என்றும், பெண் மருத்துவர்களிடம் காவல்துறையினர் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் மருத்துவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து நாளை காலை 8 மணி முதல் நாடு தழுவிய அளவில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அகில இந்திய மருத்துவ கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவத்திற்காக 24 மணி நேரத்திற்குள் மன்னிப்பு கேட்காவிட்டால் நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக எய்ம்ஸ் பயிற்சி மருத்துவர்கள் சங்கம் அறிவித்துள்ளனர். இந்திய பங்குச்சந்தைகள் இன்று உயர்வுடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று காலை வர்த்தகம் தொடங்கிய போது 320 புள்ளிகள் உயர்ந்து 57,740 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 95 புள்ளிகள் அதிகரித்து 17,181 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 74 ரூபாய் 94 காசுகளாக இருந்தது. தங்கம் விலை சவரனுக்கு 64 ரூபாய் அதிகரித்து 36,352 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை இன்று கிராமுக்கு 8 ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு 64 ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,544 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 36,352 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 39,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 66 ரூபாய் 30 காசுகளுக்கும், 1 கிலோ 66,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை, பெங்களூரு, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் 5G அலைக்கற்றை சேவை அடுத்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட உள்ளது. மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 5G அலைக்கற்றை ஏலம் மற்றும் அதற்கான அடிப்படை விலை, ஏலம் விடப்பட்ட வேண்டிய அளவு, ஏல வழிமுறை ஆகியவற்றில் உள்ள பல்வேறு நடைமுறைகளுக்கு அனுமதி கேட்டு இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்காற்று ஆணையத்திடம் கடந்த செப்டம்பரில் பரிந்துரை சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அனுமதி கிடைத்ததும் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களுக்கு அலைக்கற்றை ஒதுக்கீடு நடைமுறைகள் விரைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஏர்டெல், ரிலையன்ஸ், ஜியோ, வோடபோன் ஆகிய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் சென்னை, குருகிராம், பெங்களூரு, கொல்கத்தா, மும்பை, சண்டிகர், டெல்லி, ஜாம்நகர், அகமதாபாத், ஹைதராபாத், லக்னோ, புனே, காந்திநகர் ஆகிய நகரங்களில் 5G சோதனை மையங்களை அமைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த நகரங்களில் அடுத்த ஆண்டு 5G தொழில்நுட்பம் முதல்கட்டமாக அறிமுகமாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 80 வயது மூதாட்டியை 4 பேர் உருட்டுக்கட்டைகளால் தாக்கும் வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தாக்குதல் நடத்தியவர்களை விரட்ட மூதாட்டியின் நாய் முயற்சிக்கும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. மேலூர் அடுத்துள்ள கொட்டாம்பட்டியைச் சேர்ந்த லட்சுமி என்ற 80 வயது மூதாட்டிக்கும் அவரது வீட்டிற்கு அருகே உள்ள ராஜாங்கம் என்பவருக்கும் இடையே இடப்பிரச்சினை இருந்து வருகிறது. இதனால் ஏற்பட்ட மோதலால் ராஜாங்கம் உள்ளிட்ட பல பேர் லட்சுமியை உருட்டுக்கட்டைகளால் தாக்கியுள்ளனர். மூதாட்டியை அவர்கள் இரக்கமின்றி தாக்கும்போது அவர் வளர்த்த நாய் அவர்களை கடித்து விரட்ட முயன்றது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த மூதாட்டி
மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக கொட்டாம்பட்டி காவல் நிலையத்தில் வீடியோ ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோட்டில் 2 கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் அதிமுக நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஈரோடு நேதாஜி தினசரி காய்கறி சந்தையில் 800 வியாபாரிகள் உறுப்பினர்களாக உள்ளனர். அதிமுகவை சேர்ந்த சிலரும் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகளாக உள்ளனர். கடந்த 2015ஆம் ஆண்டு சங்க உறுப்பினர்களுக்கு வீட்டுமனை வாங்க முடிவு செய்யப்பட்டு நிதி வசூலிக்கப்பட்டது. இதில் 350 உறுப்பினர்கள் இடத்திற்காக 50,000 ரூபாய் மற்றும் அரசின் ஒப்புதலுக்காக 20,000 ரூபாய் என்று தலா 70,000 ரூபாய் கொடுத்துள்ளனர். இந்த தொகையில் நசியனூர் அருகே 20 ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டது. இந்த நிலத்தை சங்க நிர்வாகிகள் தங்களது பெயரிலும் தங்கள் மனைவிகளின் பெயரிலும் கிரயம் செய்துள்ளனர். பலமுறை கேட்டும் நிலத்தை தராததால் சங்க உறுப்பினர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் சமீபத்தில் புகார் அளித்திருந்தனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் ரூபாய் 2 கோடி வசூலித்து மோசடி செய்ததாக வியாபாரிகள் சங்க தலைவரான அதிமுக மாவட்ட பிரதிநிதி PPK பழனிசாமி, அவரது மனைவி மேகலா, மகன் வினோத்குமார், வியாபாரிகள் சங்க செயலாளரான அதிமுக கருங்கல்பாளையம் பகுதி செயலாளர் முருகசேகர், அவரது மனைவி சாந்தி, சங்க துணைத் தலைவரான அதிமுக வார்டு செயலாளர் RG குணசேகரன், அவரது மனைவி ஜோதிமணி, சங்க துணை செயலாளரான அதிமுக உறுப்பினர் ஆறுமுகம் மற்றும் அவரது மனைவி ரேவதி, சங்க பொருளாளரான அதிமுக உறுப்பினர் வைரவேல், அவரது மனைவி ஜெயந்தி ஆகிய 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் விடுமுறை காலத்தின் போது சிறப்பு வகுப்புகளோ இணையவழி பயிற்சிகளோ நடைபெறுவதாக புகார் வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக இருக்கும் திரு மேக்நாத் ரெட்டி சமூக வலைதளங்கள் மூலம் மாவட்ட மக்கள் மத்தியில் பிரபலமாகி வருகிறார். பொதுமக்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் தொடர்ந்து அவர் பதிலளிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். தற்போது அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பள்ளி மாணவர்கள் விடுமுறையின் போது 50% நேரத்தை குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் செலவிடுங்கள் என்று தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி, தொலைபேசி, சமூக வலைதளங்களுக்கு குறைந்த நேரத்தையே ஒதுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் விடுமுறை நாட்களில் அரசு பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளோ ஆன்லைன் வகுப்புகளோ நடைபெறுவதாக புகார்கள் வந்தால் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு மேக்நாத் ரெட்டி எச்சரித்துள்ளார். ஹரியானா மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய குத்துச்சண்டை போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களுடன் ஊர் திரும்பிய தமிழக வீரர்களுக்கு தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஹரியானா மாநிலம் லூதியானாவில் அண்மையில் தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் இருந்து பலர் பங்கேற்றனர். இந்த போட்டியில் தூத்துக்குடியை சேர்ந்த 10 வீரர்கள் மிக அபாரமாக செயல்பட்டு பதக்கங்களை குவித்தனர். அவர்கள் 7 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தனர். வெற்றி பெற்ற வீரர்களாக ஊர் திரும்பிய அவர்களுக்கு தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு சார்பாக நம்ம தூத்துக்குடி பசங்க விளாண்டாங்க. இதில் 10 பேர் 7 கோல்டு 3 சில்வர் அடித்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பெருமை சேர்த்துருக்காங்க. இதனால் தூத்துக்குடி ரொம்ப பெருமையாக இருக்குது. தூத்துக்குடியில் எல்லாத்துலேயும் ஸ்போர்ட்ஸ் நல்லா இன்னும் டெவலப் ஆகணும். ரொம்ப கலெக்டரையும் முதலமைச்சரையும் நான் கோரிக்கை வச்சுக்கிறேன். ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா டெவலப்மெண்ட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் ஹரியானாவில் சோனிபேட்ன்ற ஒரு இடத்துல யூத் ஃபெடரேஷன் ஒரு நேஷ்னல் மேட்ச் நடந்துச்சு. இப்போ அதுக்கு தான் போயிட்டு வரோம். தமிழ்நாடு சார்பாக விளாண்டுருக்கோம். இப்போ 7 கோல்டு அடிச்சிருக்கோம், 3 சில்வர் அடிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் அடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் நாங்கள் நிறைய தங்கப்பதக்கம் வென்று கொடுப்போம் தமிழ்நாட்டுக்காண்டி. கொள்ளிடம் ஆற்றில் புதிய மணல் குவாரிகள் அமைக்கும் நடவடிக்கையால் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருவையாறு மற்றும் பாபநாசம் பகுதிகளில் கொள்ளிடம் ஆற்றில் மணல் குவாரிகள் செயல்பட்டு வந்தபோது மணல் குவாரிகளால் நிலத்தடி நீர்மட்டம் குறைவது, கூட்டு குடிநீர் திட்டங்கள் பாதிப்பது போன்ற பல காரணங்களால் குவாரிகள் மூடப்பட்டன. ஆனால் திருவையாறு அடுத்த மருவூர், சாத்தனூர், பாபநாசத்தை அடுத்த பட்டுக்குடி, தேவங்குடி ஆகிய பகுதிகளில் சுமார் 18 ஹெக்டேர் பரப்பளவில் மணல் குவாரி அமைக்க தடையில்லை என்று மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் மற்றும்
தஞ்சை கோட்ட நீர்வள ஆதாரத்துறை கடந்த 10ஆம் தேதி சான்று வழங்கியுள்ளது. இதனால் கொள்ளிடம் ஆற்றில் இருந்து 14 மாவட்டங்களுக்கு செயல்படும் கூட்டு குடிநீர் திட்டங்களும் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திடீரென்று 4 இடங்களிலே மணல் குவாரி அமைத்திருப்பது 2 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கும் பாதிப்பு. தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய கொள்ளிடத்தினுடைய தென்கரையில் இருப்பவர்களுக்கும் கொள்ளிடத்தினுடைய வடகரையில் இருக்கின்ற அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த வேளாண் பெருமக்களுக்கும் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படும். அங்கே நிலத்தடி தண்ணீருக்கு மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்படுகின்ற அபாயம் இருக்கிறது. இப்பொழுது இவர்கள் மணல் எடுக்கின்ற காரணத்தினால் இந்த கொள்ளிடத்திலிருந்து 14 மாவட்டங்களுக்கான குடிநீர் ஆதாரம் இந்த கொள்ளிடம்தான். எனவே கூட்டு குடிநீர் திட்டங்கள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீட்டில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அத்தகைய கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு ஆபத்து ஏற்படாத வகையிலே இந்த மணல் குவாரிகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். சென்னை திருவொற்றியூரில் குடிசை மாற்று வாரிய கட்டிடம் சரிந்து விழுந்த விபத்தில் வீடுகளை இழந்த குடியிருப்பு வாசிகள் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். திருவொற்றியூர் அரிவாக்குளம் பகுதியில் கடந்த 1997ஆம் ஆண்டு கட்டப்பட்ட குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் 3 தளங்களாக 336 வீடுகள் உள்ளன. இதில் பி பிளாக் கட்டிடத்தில் விரிசல் ஏற்பட்டிருந்த நிலையில் அதில் இருந்த 24 வீடுகளும் நேற்று இடிந்து விழுந்தன. அங்கு குடியிருந்தவர்கள் முன்னெச்சரிக்கையாக ஏற்கனவே வீடுகளை விட்டு வெளியேறிவிட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வீட்டு வசதி வாரியத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வீடுகளை இழந்த குடியிருப்பு வாசிகளை திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். மயிலாடுதுறை காவிரி ஆற்றங்கரையில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் கொட்டப்பட்ட குப்பைகள் நள்ளிரவில் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திரு இந்தளூர் பகுதியில் காவிரி கரையோரத்தில் கொட்டப்படும் குப்பைகளில் இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் தீ வைத்து விடுவதாக கூறப்படுகிறது. நேற்றிரவும் குப்பைகளில் தீ பரவி பற்றி எரிந்ததால் அந்த பகுதி புகைமண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். கடலூர் அருகே 23 டன் ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். சிறுபாக்கம் அடுத்த மாங்குளம் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த தனிப்படை போலீசார் அந்த வழியாக சென்ற லாரி ஒன்றை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர். விருதாச்சலம் அடுத்த வேப்பூரில் இருந்து வேலூருக்கு ரேஷன் அரிசி கடத்திச் செல்லப்படுவதை கண்டுபிடித்த போலீசார் லாரியில் இருந்த 23 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். மேலும் லாரி ஓட்டுநர் புருஷோத்தமன், கிளீனர் பெருமாள் ராமச்சந்திரன், கடத்தலில் ஈடுபட்ட மங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன், ராமலிங்கம் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். காரைக்காலில் தாயிராப்பள்ளி கந்தூரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கந்தூரி விழாவை முன்னிட்டு கடந்த 26ஆம் தேதி சந்தனக்குட ஊர்வலம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஜீனில்லா குதிரை ஊர்வலமும் ஜீனில்லா குதிரை கொடியேற்றமும் நேற்று நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட கூட்டினுள் கொடி வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து நள்ளிரவு தாயிராப்பள்ளியை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக கத்தி போட்டு அலகு குத்திக் கொண்டனர். பின்னர் ஜீனில்லா குதிரை ஏற்றமும் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள பாஜக அலுவலகம் முன்பு பஞ்சாயத்து வார்டு செயலாளர்கள் திடீரென முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜக அலுவலகத்திற்கு நுழைய முயற்சித்ததால் போலீசார் அவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்தனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் போலீசார் உட்பட ஏராளமானோர் காயமடைந்ததாக தெரிகிறது. டெல்லியில் நடப்பாண்டில் மட்டும் 23 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளனர். 6 ஆண்டுகளுக்கு பிறகு டெங்கு பலி எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக அம்மாநில அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டில் மட்டும் 9545 பேருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கடந்த 6 மாதங்களில் இல்லாத அளவிற்கு கொரோனா தினசரி பாதிப்பு அதிகரித்திருக்கிறது.
ஒரே நாளில் 331 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 144 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். தற்போதைய நிலவரப்படி 1289 பேர் கொரோனா பாதிப்புடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். டெல்லியில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தடுப்பு நடவடிக்கையாக இரவு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அனந்த்நாக் மாவட்டத்தில் அருவானை என்ற பகுதியில் உள்ள பாதுகாப்பு படையினரின் பதுங்கக்குழியை நோக்கி தீவிரவாதிகள் கையெறி குண்டுகளை வீசி தாக்குதலை நடத்தினர். இதில் பாதுகாப்பு படையினர் சிலர் காயமடைந்தனர். தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீசார் தேடி வருகின்றனர். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.